சென்னை பாரிமுனை NSC போஸ் சாலையில் உள்ள நகைக்கடையில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சோதனை குறித்த தகவல்களை அங்குள்ள நமது செய்தியாளர் அன்சரிடம் கேட்கலாம். அன்சர், சென்னையில மொத்தம் எத்தனை இடங்களை இந்த வருமான வரித்துறையினர் சோதனை நடைபெற்று வருகிறது? இன்றைய தினம் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் சுமார் 8 இடங்களில் வருமான வரித்துறையினர் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிக அளவில் நகைக்கடைகள் உள்ள பகுதியான சவுகார்பேட்டை பகுதியில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சாலையிலும் அதனை ஒட்டியுள்ள நகைக்கடைக்காரர்களின் நகைக்கடை உரிமையாளர்களின் வீடுகள் மற்றும் பங்குச்சந்தை முகவர்களின் அலுவலகங்கள் என சுமார் 8 இடங்களில் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. தற்போது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சாலையில் உள்ள விஜயகுமார் ஜுவல்லரி எனப்படுகிற அந்த நகைக்கடையில் தற்போது அதிகாரிகள் சோதனை செய்து வருகிறார்கள். நேற்று முன்தினம் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட பின்னர் பெரிய அளவில் ஹவாலா பணங்கள் எங்கே இருக்கும் என்கிற அடிப்படையில் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் வருமான வரித்துறையினர் சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. மேலும் இந்த பகுதியில் இந்த வருமான வரித்துறையினர் பல்வேறு இடங்களிலும் தற்போது சோதனை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வழக்கமாக ஜுவல்லரிகள் மற்றும் நகைக்கடைகள் வழக்கமாக இயங்கி வரும் சூழ்நிலையில் அவர்களின் அந்த நகைக்கடைக்கு பின்புறமாக உள்ள அலுவலகங்களில் அமர்ந்து இந்த சோதனையை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். அமருத், அன்சர், எந்த புகாரோட அடிப்படையில் இந்த வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வராங்க? ஏற்கனவே இந்த பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த பகுதிகளில் குறிப்பாக நகைக்கடைகளில் இந்த பழைய ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக அதிக விலையில் தங்கம் விற்கப்படுவதாக பல்வேறு தகவல்கள் வருமான வரித்துறையினருக்கு வந்திருக்கின்றன. மேலும் இந்த பகுதிகளில் ஹவாலா பணம் அதிக அளவில் புழக்கத்தில் இருப்பதாகவும் அவர்களுக்கு வந்த தகவலை அடுத்து இவர்கள் இந்த சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நேற்றைய தினம் வட மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த நிலையில் சென்னையில் இன்று சுமார் 8 இடங்களில் அவர்கள் தற்போது சோதனை செய்து கொண்டு வருகிறார்கள். மேலும் பொதுமக்களிடமிருந்தும் ஒரு சில புகார்கள் வந்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இந்த 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக குறிப்பிட்ட கமிஷன் தொகையை பெற்றுக்கொண்டு அவர்கள் பணங்களை மாற்றி தருவதாக வருமான வரித்துறையினருக்கு தகவல் வந்ததை அடுத்து மொத்தமாக இங்கே 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் குவிவதாக அவர்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த சந்தேகத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் தற்போது சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நகைக்கடைகள் மட்டுமல்லாது பங்கு பரிவர்த்தனைகள் நடக்கும் இடங்கள், பங்கு சந்தை முகவர்களின் அலுவலகங்களிலும் அவர்கள் தற்போது சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அம்ருத், அன்சர், நீங்க சொன்னீங்க குறிப்பா நகைக்கடையில தான் இந்த வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுட்டு வராதா சொல்லியிருக்கீங்க. இதுல ஏதேனும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கா? தற்போது வரை சோதனைகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 2-3 தினங்களில் அவர்கள் விற்ற நகைகளின் அளவு எவ்வளவு, அதற்காக அவர்கள் பெற்ற பணம் எவ்வளவு உள்ளிட்ட ஆவணங்களை அவர்கள் தற்போது சோதனை செய்து வருகிறார்கள். தற்போது வரை சோதனையை நீடிப்பதால் எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் கடந்த 2-3 தினங்களில் விற்கப்பட்ட நகைகளின் அளவு மற்றும் அவற்றின் ஆவணங்களை தற்போது அவர்கள் சரிபார்த்து வருவதாக தகவல்கள் தெரிய வந்துள்ளன. அம்ருத்.